ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். மதுரை கறி தோசை யாருக்கு தாங்க பிடிக்காது? நம்ம அதை வீட்லேயே ட்ரை பண்ணலாம், அதுவும் நான்வெஜ் யூஸ் பண்ணாமல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் சோயா மீன் மேக்கர் ஒரு பேக்கெட் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை புழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் ஒரு ஓட்டிட போகிறேன். அடுத்ததாக 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் மேஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம ஹோல் கரம் மசாலா கூட, அதாவது பிரியாணி இலை, அந்த மராட்டி மொக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, பட்டை கிராம்பு அதெல்லாமும் சேர்த்தலாம். ஆனால் அது இடையில கடிக்கிறப்போ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும்ன்ட்டு நான் ஆட் பண்ணல. அது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஹோல் கரம் மசாலா சேர்த்தாதவங்க நம்ம பவுடராக சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அது சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா குழைய வெந்து வரணும், நல்லா மேஷ் ஆகிடணும். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்தளவு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கோம் இல்லையா மீன் மேக்கர், அதையும் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, சும்மா குறவரப்பாக அரைச்சி எடுத்தோன்னா போதும். இப்போ இதை சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ளேமை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்க பார்க்கும், தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணல இல்லையா, அதனால் அடிப்பிடிக்க பார்க்கும். ஃப்ளேமை கம்மியாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம எப்பவும் போல் மல்லித்தலை தூவி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கறி தோசைக்கு மசால் ரெடி. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கு இல்லையா? டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சோயாவில் செஞ்சதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இப்போது தோசை டவா வச்சு ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். தோசை ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசால், அதையும் போட்டுக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையவோ இல்லை கம்மி பண்ணியோ சேர்த்துக்கோங்க. நான் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் தோசை ஃபுல்லாகவுமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். சோயா ப்ரோட்டீனும் அதிகங்கிறனால நல்லதும் கூட. ஸோ இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படியே பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.